கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் 40 நாட்கள் ஜெபித்தார். ஜெபித்து முடித்து அவர் இறங்கி தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்க வரும்போது சோதனைக்காரனாகிய சாத்தான் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஓடி வருகிறான். வந்து இயேசுவை சோதிக்க ஆரம்பிக்கிறான். அவன் சோதிக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறான். இந்த உலகத்தை எல்லாம் காண்பித்து விட்டு நீ என்னை பணிந்து கொண்டால் நான் இதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி சாத்தான் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான். அப்ப இயேசு கொடுத்த ஒரு ரிப்ளை என்ன அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நீ பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இயேசு ஒரு நல்ல ரிப்ளையை கொடுக்கிறார். பொதுவாக உலகத்துல சொல்வார்கள், ஒர்க் இஸ் வொர்ஷிப், செய்யும் தொழிலே நாம் செய்யும் ஆராதனை என்று சொல்லி பொதுவாக உலகத்திலே சொல்வார்கள். ஆம், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். நம்முடைய பிரயாணங்கள், நம்முடைய போக்குவரவுகள், நம்முடைய கையின் கிரியைகள் எல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிற, தேவனை ஆராதிக்கிற செயலாய் மாறட்டும். அவர் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள், கர்த்தருக்காய் செய்யுங்கள், கர்த்தரை முன்னிறுத்தி செய்யுங்கள், கர்த்தர் ஒருவரையே ஆராதித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் சிந்திக்க வேண்டிய காரியம், நான் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஆராதனை செய்கிற என்னுடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஆராதனையா இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே இந்த நாள் கர்த்தரை ஆராதிக்கிற நாளாய் மாறட்டும். இன்று முதல் ஒவ்வொரு நாளும் செய்யும் காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஒரு ஆராதனையை செய்யட்டும். நம்முடைய கிரியைகள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள், விருப்பங்கள் எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கக்கூடியதாய் மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.